நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலசம் எடுக்கிறதுல என்னடா போட்டி, யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக விட்டுருணுங்க. ஏன்னா கலசம் எடுக்கிறதுல சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் இப்படி பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும். சின்னவங்க நான்வெஜ் எப்போனாலும் சாப்பிடுவாங்க, பெரியவங்க அதுக்கான இது வந்தால் அந்த நேரத்தை விட்டுருவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதனால தான் சின்னவங்க பெரியவங்கன்னா அந்த பெரியவங்களே டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. உட்காந்து ஒருத்தர் எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாரு, அவர் எடுக்கக்கூடாது, கோயிலுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் ஒரே குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு பேர், இவங்க வேற அவங்க வேற, இவங்க தான் கொஞ்சம் பணக்காரு, இவங்க தான் எடுக்கணும், இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ள வாக்குவாதமெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு ஏன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல. அதனால பணக்காரன்றதுனால இவங்களுக்கு முன்னுரிமை போல, மற்றவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ போயின்னு இருக்கு. நம்ம மல்லி சரியில்லை. அதனால மல்லி இருந்துன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பொதுவாக எடுக்கலாம், எல்லாரும் ஒரே டைம்ல தூக்கலாம், அதுதான் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாயத்தாருன்னு சொல்லிடுறாங்க. இதே கேட்டால் நம்ம ராஜேஸ்வரிக்கு வயிறு எருது ஒரு பக்கம், என்ன ஸ்கோர் மேலே ஸ்கோர் பண்ணி போயின்னு இருக்கா. இது என்னன்னா சாப்பாடு இல்லைன்றவங்களுக்கு போய் எட்டு போயிட்டு அவ வாங்கின சாப்பாடு அவ சாப்பிடலான்னு வச்சிருந்த கடைசி சாப்பாடு பசியா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து அவங்க பசி ஆத்தனா. இப்ப நடனா இந்த மாதிரி பொதுவா எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் பார்த்தா இவ அரசியல நின்று பெரிய தலைவர் ஆயிடுவா போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வயிறு எடுத்து நம்ம ராஜேஸ்வரிக்கு. என்ன ராஜேஸ்வரி பண்றது, நல்லவங்க பண்றாங்களா, நல்லது பண்றவங்கள பார்த்தா கெட்டவங்களுக்கு வயிறு எரிதான் செய்யும். வயிறு எரிஞ்சாதானே அது கெட்டவங்கன்னு அர்த்தமே. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு கான்செப்ட் போயின்னு இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன யோசிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து என்ன சொல்றாங்க ராஜேஸ்வரி கிட்ட போய், ராஜேஸ்வரி அத்தை, நீங்க என்னதான் கொடி கட்டி மேல பறந்தாலும் எப்படி இருந்தாலும் காக்கா கழுகாக முடியாது. அது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த உயரத்து பறக்கணுமோ அந்த உயரத்துக்கு மட்டும் தான் பறக்க முடியும், அதுக்கு மேல கழுகாட்ட பறக்க முடியாது. அது எதுக்குன்னு அது இடம் தான் தாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது போலதான் எங்க மல்லியம்மாவும். மல்லியம்மா ஏழையா இருக்கலாம், ஆனா அவங்க எப்பவுமே தரம் குறைஞ்சு போக மாட்டாங்க. தரத்துல சொக்க சங்கம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த சின்ன சின்ன வாண்டு எலிவாண்டாலாம் என்கிட்ட பேசுது, அந்த அளவுக்கு நான் மோசமாயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் வயிறு எரியுது, தகன்னு எரியுது, பத்திக்கிட்டு கொழுந்து விட்டு எரியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா அந்த மல்லி தான் காரணம். அவளை கூடிய சீக்கிரம் எதனா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல விஜய் எதுக்குக்கா தேவையில்லாம நீங்களும் ஒரு பக்கம் எல்லாம் பேசணுன்னு தான் நான் கேட்டேன், மல்லியை எப்படியானா இதெல்லாம் ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத விட்டுருங்க. நான் எல்லாமே உங்களுக்கு அவ எதிராக பண்றான்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுனால உங்களுக்கு ஆதரவா இருந்தேன். அப்படி ஒருவேளை மல்லிக்கு ஏதான பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சமயத்துல மல்லிக்கு ஆதரவாக தான் இருப்பேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அவளை என்ன நம்பி வந்தவ, அவ என்ன நம்பி வந்ததுனால தான் அவளை நான் அந்த கேள்வி கேட்டேன். வேற ஆள் இருந்தாலும் அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்க மாட்டேன், அவங்களை இன்னும் துரத்தி விட்டுப்பேன். அவ எனக்கானவ, அதனால கேட்கற உரிமையும் எனக்கு இருக்கு, அணைச்சிக்கிற உரிமையும் எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் அவளை திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்ட அந்த மல்லிக்கு ஒரே சந்தோஷம். இந்த அளவுக்கு நம்ம மேல லவ் விஷன் இருக்காரு, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மேல அட்ராக்ஷன் இருக்கு, ஆனா நாம தான் முட்டாள்தனமா புரிஞ்சிக்காம இருந்திருக்கோம்லே, மக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு தலையடிச்சுறாங்க. இதுக்கு மேலேயாவது அன்பு காதல் ஈர்ப்பு எல்லாம் அதிகரிக்குமா, அதிகரிக்காதா, இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் பெட்டரா பண்ணுவாங்க, பெட்டரா யோசிச்சு எதாவது திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் நமக்கே ஒரு பக்கம் சந்தேகம் இருக்குங்க. இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் நாமளே யோசிக்கணும். யோசிக்காம எது ஒன்றையும் நம்ம செஞ்சிட முடியாது. அதனால பல விஷயத்துல யோசிச்சுன்னு இருக்காங்க. சரி, யோசிச்சு பார்த்துட்டு இப்ப பெட்டரா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் போயிட்டு கோயில் சென்னையில் இருக்கிறாருல, அவர்கிட்ட தெளிவா சொல்றாரு, இதோ பாருங்க எங்க அக்கா என்ன வேணா சொல்லுவாங்க, ஏது வேணா சொல்லுவாங்க, அவங்க பேச்சு கேட்டு ஏதான ஒண்ணு மல்லிக்கு நடந்துச்சு, அடுத்த செகண்ட் உங்க நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. மல்லிக்கு உயிரா இருக்கிற வெண்பாவுக்கு உயிரா இருக்கிற நான் அப்படின்னா மல்லி மேல நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சுன்னு இருக்கணும், அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்னோட உயிர் வெண்பா, அந்த வெண்பாவோட உயிர் மல்லி. அப்படிப்பட்ட வெண்பா அழுந்தா அடுத்த செகண்ட் உங்க நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால எப்படி அப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதான் சரி ஓகே, நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அவங்க நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை தான் நம்ம இங்க மல்லி தொடரில் பார்க்க போகிறோம். பார்த்து ஒரு பக்கம் நாமளும் என்ஜாய் பண்ண போகிறோம். பார்ப்போம், புதுசாக தினசாக பார்த்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் மரண மாச கிளாஸாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.